அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆங்கில வருஷம் 2025 எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். மிருகசீர்ஷம் அப்படின்னாலே நீங்கள் 1-2 பாதம் ரிஷபராசி, 3-4 பாதத்தில் பிறந்த நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல. நீங்கள் ராசி பலன் போயிட்டோம்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 2025க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரிஷபராசிக்கு அது மட்டும் இல்லை, ரிஷப லக்னத்திற்கே ஒரு பலன் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் தனியாக ராசியும் மிதுன ராசிக்கான லக்ன பலன்களும் தனித்தனியாக போட்டிருக்கேன். இங்கே நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. பொதுவாக மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். இந்த வருஷத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயமே 4 கிரகங்களுடைய மிக முக்கியமான பயிற்சி. இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த வருஷம் மே 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆக 4 முக்கியமான கிரகங்கள் இந்த வருஷம் பயிற்சி. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றம். இந்த மாற்றம் நமக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பேசிக்கலாக ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லா கிரகங்களும் நன்மையை செய்தால் கூட ஏதாவது ஒரு கிரகம் நம்மை ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் நம்ம இந்த வருஷம் என்னென்ன கிரகம் எங்கெங்க இருக்காங்க, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த பார்க்குறாங்க, எந்த நட்சத்திரத்துலலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்க, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த வருஷம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மிருகசீர்ஷம் அப்படின்னாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க. அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுடைய முதல்ல பொருளாதாரம் எப்படி இருக்கு, ஏதாவது கையில் பணம் தனம் இருக்குமா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதிர்ஷ்டம் வருமா, இந்த வருஷம் ஏதாவது அதிர்ஷ்டங்கள் சம்பாத்தியங்கள் கையில் நிற்குமா, இதுதான் பார்க்குறோம். இந்த வருஷம் மே மாதம் வரைக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு. மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய நான் சொல்லக்கூடிய இந்த பொருளாதார வசதி மிக ஏற்றமுடையதாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் எவ்வளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவினங்களும் இந்த வருஷம் இருக்கும். ஆக இந்த வருஷம் நீங்கள் எதிலையாவது வாய்ப்பு இருந்தால் முதலீடு பண்ணுங்க. தேவையற்ற செலவினங்கள் உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்கப்படும். நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக பெரிய லெவலில் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களா நல்லா இருக்கு. இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு, உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். வேலை வாய்ப்பு அப்படின்னாலே நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் செக்டார்லேயோ ப்ரைவேட் கம்பெனிலேயோ வேறு ஏதாவது எம்என்சிலே ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், ஜாப் அப்படிங்கிறத தான் மெயினாக பார்க்குறோம். ஒரு பக்கம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அல்லது முன்னேற்றம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலையில் ஹை லெவலில் பொசிஷன் போகிறதுக்கு உங்களை புஷ்அப் பண்ணுவார். அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய வேலையிலிருந்து தூக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இந்த 2 கிரகங்களும் மாறுபட்ட பலன்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுக்கு இருக்காங்க மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஒரு பக்கம் குரு உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுப்பார், இன்க்ரிமெண்ட்டை கொடுப்பார், இன்சென்டிவை கொடுப்பார், நல்ல ஒரு மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொடுப்பார், இது அத்தனையும் கொடுப்பார். அதோட வேலையில் ஏற்படக்கூடிய இன்னர் சேஞ்சஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் இது அத்தனையும் கொடுப்பார்.
ப்ரொமோஷன் உங்களுக்கு இருக்கு, எல்லாமே உண்டு. ஆக வேலையில எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் குரு பகவான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு, வேலையை விட்டு வெளியேற்றுறதுக்கு அவர் பங்களிப்புக்கு காத்துட்டு இருக்காரு. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, மற்றவங்க பேர் வாங்கிட்டு போவாங்க. எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கிறதுல உங்களுடைய ப்ரொஃபஷனில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. இது ரெண்டுமே கலந்து இந்த வருஷம் இருக்கு. இதிலிருந்து நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் பொறுமை, நிதானம் இதான் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பார்த்த வேலையை திருப்திகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்க. ரொம்ப அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறணும், வேற கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும், ரொம்ப நாளாக ஒரே கம்பெனியில் இருக்கேன், அவன் சம்பளம் கூட வாங்கிட்டான், இவங்க எந்த பிராண்ட் ஆகிட்டாங்க, வாழ்க்கையில் இவங்க பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா மற்றவங்களோட கம்பேரிட்டிவ் பண்ணாமல் உங்களுடைய விதி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா இந்த வருஷம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப நல்லா இருந்தால் நீங்கள் கம்பெனி மாறுறதோ சுவிட்ச் ஓவர் ஆகிறதோ பெரிய விஷயமே உங்களுக்கு இல்லை. அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய ஜாப் எப்படி, கெரியர் எப்படின்னு பார்த்தோம். நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணா எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் சொந்தமா தொழில் பண்றீங்களோ இந்த வருஷம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்க பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைப்பீங்க. இது இந்த வருஷம் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பிஸ்னஸ் நார்மலா இருக்கும். தொழில் இல்லாமல் போகாது, தொழில் விட்டு விட்டு நடக்கும். காரணம் என்னன்னா, சிம்ம ராசியில கேது பகவான் சஞ்சாரம் பண்றார். நீங்க வேலை பார்த்தாலும் சரி, நீங்க பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால அதுல ரொம்ப கவனமா இருங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எல்லாம் சக்சஸ் ஆகும். இது அத்தனையுமே மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு வேலையில தான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. மெயினா இந்த வருஷம் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாளா நான் கடல்ல இருக்கேன், அவஸ்தப்பட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு கடன் குறையும். கடன் மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவல்ல நோயினுடைய தன்மை அதிகமா இருக்கோ அவங்கெல்லாம் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. அது எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மே மாசத்துக்குள்ள குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம். ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். குடும்பத்துல ஒரு புது வரவு, ஏதோ ஒரு வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுடைய எஜுகேஷன், குறிப்பாக அண்டர் எஜுகேஷன்ல கவனம் செலுத்துங்க. ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷத்துல யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றீங்களோ நார்மலா இருக்கும். நீங்க ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்கன்னா உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கு, கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மி. ஒருவேளை நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறவங்களுக்கு இதே தான். இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது விவசாயத்துல இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்கு. பெரிய லெவல்ல நான் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அல்லது ட்ரேடிங் பண்றேன், ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றேங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு. இந்த வருஷம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமானுடைய வழிபாடை பெரிய லெவல்ல பண்ணுங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் முழு முதற் கடவுள் விநாயகரை இந்த வருஷம் வழிபடுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு திருப்தியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும். நன்றி, வணக்கம்.